all, welcome to my channel Smile&Do. இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு ஸ்பெஷல் கவுனி அரிசி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த அரிசியில் இருக்கக்கூடிய நன்மைகளை இப்போ பார்ப்போம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அயன், ஃபைபர், விட்டமின் இ, B2, B3 நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. கண் வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயம் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணவும் அது உதவும். ஸோ இப்போ இந்த டிஷ் பாரம்பரியமான செட்டிநாடு கவுனி அரிசி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கவுனி அரிசி 1 டம்ளர், சர்க்கரை அதே அளவு ஈக்குவலாக 1 டம்ளர், கொஞ்சம் தேங்காய் துருவல். இப்போ கவுனி அரிசியை 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஊற வச்சு அந்த தண்ணியை தனியாக அரிசியை குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, இந்த அளவில் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் இங்கே 1.5 டம்ளர் கவுனி அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4.5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். பத்தலைங்கிறப்ப நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விடணும். இப்போ 8 விசில் விட்டதுக்கப்புறம் இது திறந்து பார்ப்போம். இந்த அரிசி நல்லா வெந்திருக்கணும். அரிசி வேக தான் கொஞ்சம் நேரம் ஆகும். ஊற வைக்கவும் டைம் ஆகும். ஊற வைக்கிற நேரமும் அதிகம், வேக வைக்கவும் கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா அந்த சூட்லேயே கரண்டியை வச்சு நல்லா மசிக்கணும். நல்லா மசித்ததுக்கப்புறம் அந்த சூட்டோடி சர்க்கரை அளந்து வச்சுருக்க சர்க்கரையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கிளறணும். நல்லா கொஞ்சம் அந்த அரிசி சூடாக இருக்கும் போதே இந்த சர்க்கரையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம கிளறிடணும். அப்போ நல்லா மிக்ஸ் ஆகி அந்த அரிசியோடு கலந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரிசி நல்லா வெந்த பிறகு ஒரு வாசம் வரும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்பவே பிடிக்கும். ஸ்வீட் டிஷ்ஷாக இருக்கிறதுனால இது ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு பாரம்பரியமான செட்டிநாடு டிஷ். இந்த கவுனி அரிசி செட்டிநாடு சைடு கல்யாணம் விசேஷங்களில் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். இலை போட்டோன்னே இதுவாக இந்த கவுனி அரிசி ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இதுதான் முதல்ல வைப்பாங்க. செட்டிநாடு சைடு விசேஷங்கள் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், செட்டிநாடு கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அரிசி ஆன்லைன்லேயே நிறைய ஷாப்ஸில் கிடைக்கிது. நீங்களும் வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் நிறைய செட்டிநாடு ரெசிபிகளை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். கீப் ஸ்மைலிங்.